தைத்திருநாளை முன்னிட்டு தமிழகம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டி கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் போட்டிகள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது நடத்தப்படுவது வழக்கம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடக்கும் ஏறு தழுவுதல் போட்டிகள் உலக புகழ் பெற்றவையாகும். அதன்படி பொங்கல் பண்டிகை தினமான இன்று அவனியாபுரத்தில் ஏறு தழுவுதல் போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் பார்வையாளர்கள் அமரும் இரும்பு தடுப்பு மேடை, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அமரும் இடம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மதுரை ஆட்சியாளர் முன்னிலையில் வாடிவாசல் முன்பு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முதல் பரிசை வெல்லும் காளைக்கு முதல்வர் சார்பில் மகிழுந்தும், துணை முதல்வர் சார்பில் உளவு இயந்திரமும் வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று வீரருக்கு மகிழுந்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெறும் காளைகள் வீரர்களுக்கு தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன.